வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரூபாய் 1250 கோடி சொத்து, நடிகர் விஜய் உடன் நடித்த முதல் படம், அரசியலால் விளக்கப்பட்ட ஒரு நடிகை திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் தான் ஓரங்கட்டுப்பட்டு விட்டுட்டேன்னு சொல்லியிருந்த ஒரு நடிகை இப்போ பிரம்மாண்ட ஒரு படத்தின் மூலம் திருப்பி மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது சினிமாவில் கார்னர் செய்தா சொல்லி ஹாலிவுட்டை நோக்கி போன ஒரு நடிகை தான் இவங்க. மிஸ் வேர்ல்டுன்னு 2000 பட்டம் வாங்கின இவங்க நடிகர் விஜயோட தன்னோட முதல் படத்தில் நடித்தாங்க. இதுக்கப்புறம் தமிழில் இவங்க நடிக்கவே இல்லை. ஆனால் இப்போது ஒரு பெரிய பிரம்மாண்ட படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை பிரியங்கா சோப்ரா அவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களோட அப்பா தந்தை அசோக் அவர்கள், அதுக்கப்புறம் மது சோப்ரான்ற அவங்களோட அம்மா 2 பேருமே இராணுவத்தில் டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட்ன்ற மாநிலத்தில் தான் பிறந்திருக்காங்க பிரியங்கா சோப்ரா அவர்கள். உத்தரப்பிரதேசத்தோட லக்னோ பரேலின்ற இந்த பகுதியில் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா உயர்கல்விக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. படிப்பை முடிச்சுட்டு நாடு திரும்பின பிரியங்கா சோப்ரா மிஸ் இந்தியா போட்டிகளில் பங்கேற்றுக்கிட்டாங்க. தன்னோட 18 வயசில் மிஸ் இந்தியா 2000 பட்டத்தை வாங்கி பலரோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அவங்க சினிமாவை நோக்கி தன்னோட கரியரை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2002ஆம் ஆண்டு நடிகர் விஜயோட நடிப்பில் வெளிவந்த தமிழ்ன்ற படத்தில் நடித்தாங்க. இதுதான் அவங்களோட சினிமா என்ட்ரின்னு சொல்லலாம். இதை தான் முதல் படம்னு கூட சொல்லலாம். தமிழில் அவங்களுக்கு இதுதான் முதல் படமாகவும் இருந்துச்சு. அதுவும் நடிகர் விஜயுடன்றதுனால அவங்களுக்கான அடுத்தடுத்த சினிமா வாய்ப்புகளுக்கான இது ஒரு அச்சாணினே சொல்லலாம். இதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா அவர்கள் தமிழில் நடிக்கவே இல்லை. இதை தொடர்ந்து இந்தி படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷய் குமார், பாபி தியோல், அஜய் தேவ்கன், அபிஷேக் பச்சன், ஹர்திக் ரோஷன், ஷாருக்கான்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்களோட நடித்து மக்களோட கவனத்தையும் பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு ரன்பீர் கபூரோட நடிப்பில் பர்பின்ற படத்தில் நடித்து அதில் ஒரு தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தினாங்க பிரியங்கா அவர்கள்னே சொல்லலாம். இவங்களோட நடிப்பு நிறைய பேராலும் பாராட்டப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2016 பாலிவுட் படங்களில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க. ஹாலிவுட் படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பாக அவங்க சொல்லும்போது, பாலிவுட் சினிமாவில் நான் ஓரங்கட்டுப்பட்டு விட்டுட்டேன், அதனால தான் அரசியலுக்கு நான் பலிகாட ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா 2018ஆம் ஆண்டு தன்னை விட 10 வயசு சின்னவரான நிக்கோல் ஜோனஸ்ன்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு இந்திய படத்தில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் ராஜமௌலியோட இயக்கத்தில் மகேஷ் பாபுவோட நடிப்பில் ஒரு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாரணாசின்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பிரியங்கா சோப்ரா அவர்கள். இவங்களோட சொத்து மதிப்பு ரூபாய் 1250 கோடி இருக்கும்னு சொல்கிறாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.